வணக்கம் நேயர்களே. ஏப்ரல் மாத இறுதியில் கட்டாயமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும். தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக கட்டளை சட்டம் 272 10ஆம் உபதலைப்புகளின் கீழ் அந்த பிரிவின் அடிப்படையில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் தொடர்பான பரிந்துரை அந்த துறை சார்ந்த அமைச்சரினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய 27 மாநகர சபைகள், 36 நகர சபைகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 274 பிரதேச சபைகள் உட்பட அனைத்துக்குமான பதவிக்காலம், புதிய பதவிக்காலம் இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகிறது என்றதான செய்தி இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளின் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்கின்ற உறுதிமொழியை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக வடக்கில், கிழக்கில், தெற்கில் எவ்வாறான ஆட்சிகள் அல்லது எவ்வாறான முறையை கட்சிகள் மேற்கொள்ளுகின்றன என்ற விடயம் நாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடுமையான முறையில் ஒரு போராடி கொண்டிருக்கிறது. எப்படியாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் பலவிதமான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றுதான் நாங்கள் பார்த்த கிராமமாக என்கின்ற செயற்திட்டம். அரசாங்கத்தினுடைய குறைபாடுகள் எல்லாம் சொல்லி, அரசு தரப்பினுடைய இயலாமையை சொல்லி மக்களை சந்தித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தன்னை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இது தென்னிலங்கையில். வடக்கில், கிழக்கில் பார்த்தால் தமிழரசு கட்சி தாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்றவாறு சாணக்கியனின் நிலத்தில் களுவாஞ்சிக்குடியில் 2 நாட்களுக்கு முன்னர் கூட்டம் நடந்து அங்கே முடிவெடுக்கப்பட்டது. பெரும்பான்மை எங்கே கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ள இடங்களில் தனித்தும், இங்கே சேர்ந்து போட்டியிட்டால் நல்லது என்று நினைக்கின்ற இடத்தில் கூட்டாகவும் இணைந்து போட்டியிட தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது. இதற்கிடையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார்? தமிழ் கூட்டமைப்பு சிதைவுபட்டால் தமிழ் தேசியம் உடையும், தமிழ் தேசியம் என்று ஒன்றே இருக்காது, அதற்காக நான் என்னத்தை வேண்டுமானாலும் தியாகம் செய்வேன், கூட்டமைப்பு மீண்டும் உருவாக வேண்டும் என்கின்றார் செல்வம் அடைக்கலநாதன். இவ்வாறான சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியிடம் எங்களுடைய மாநகர சபைகள், நகர சபைகள் எல்லாமே பறிபோய் விடுமோ என்ற பயத்திலும் இருக்கிறார்கள். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி தென்னிலங்கையில் மட்டுமல்ல, வடக்கு, கிழக்கில், மலையகம் எல்லா இடங்களிலும் அமோக மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் பெருவெற்றியை பெற்றுவிட்டால் தேசியம் எங்கே இருக்க போகிறது? இந்த பயம் தமிழ் தேசிய பற்றாளர்கள் அல்லது தமிழ் தேசிய கட்சிகளிடையே உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் செய்வன திருந்த செய் என்கின்ற மாதிரியான கருத்துக்கள் மக்களிடமிருந்து வருகிறது. ஏன் மக்கள் இவ்வளவு காலமாக இருந்திருந்து அவர்களுடைய எந்த விதமான தீர்வு பொறிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன? எல்லாம் வாய் மூல பேச்சுக்களில் தான் இடம்பெற்றதே தவிர செயல்முறைகளில் இல்லை என்று மக்கள் சொன்னார்கள். அந்த மக்களின் மாற்றம் தான் தேசிய மக்கள் சக்தியின் தற்போதைய நிலை. இந்த நிலை இன்னும் அதிகரிக்குமா உள்ளூராட்சி மன்ற தேர்தலோடு அல்லது என்ன மாதிரி என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏப்ரல் மாத இறுதி தேர்தல் வரும் வரையில் அதற்கிடையில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். பொறுத்திருந்து பார்ப்போம். பொதுவாக இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய வகிபாகம் எவ்வாறு அமைய போகிறது உள்ளூராட்சி சபை தேர்தலில் இது உலகம் பூராக இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக அமைகிறது. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலிலும் அதே போல் இப்போ நடைபெறுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மக்களினுடைய தேவை என்ன, மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்ற விடயம், அதை எதிர்பார்க்கின்ற அந்த விடயங்களை நிறைவேற்றக்கூடிய கட்சிகள் எது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். இதில் வருகின்ற வெற்றியாளர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படுவார்கள். அதற்காக தமிழ் தேசிய கட்சிகள் பல இணைந்திருக்கின்றன. மலையகம் அதேபோல் தென்னிலங்கையில் பல கட்சிகள் இணைந்திருக்கின்றன. இதில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவும் மக்கள் ஆணையகத்தால் அமையும். ஆக மொத்தம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும் என்பதுதான் நிறுத்திட்டமான உண்மை. மீண்டும் சந்திப்போம்.